பொய் சொன்னா குச்சி வளருமா? இது என்ன மேஜிக் குச்சியா? இல்ல தெனாலிராமன் செஞ்ச ஒரு ஸ்மார்ட் மைண்ட் கேமா? 10 பேருக்கு நடுவுல ஒளிஞ்சிருக்க நிஜமான திருடன ஒரு சின்ன குச்சி எப்படி காட்டி கொடுத்துச்சு? இதுதான் இன்னிக்கு நம்ம பார்க்க போற கதை. அது கிருஷ்ணதேவராயரின் அரசவை. அங்க எல்லாரும் அமைதியா நிக்கறாங்க. அரசவையில ஒரு சீரியஸ் சூழ்நிலை. அப்போ ஒரு வியாபாரி அழுதுகிட்டே ஓடி வரார். மன்னா, என் வீட்ல இருந்த தங்கம் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. என் வேலையாட்கள் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மன்னன் உடனே அங்கிருந்த எல்லாரையும் கேட்கிறார், யார் இதை செய்தது? ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி எங்களுக்கு தெரியாது மன்னான்னு சொல்லிட்டு நிக்கறாங்க. அரசவையே குழப்பத்துல மூழ்கிடுச்சு. யாரும் உண்மைய ஒத்துக்கல. அப்போ நம்ம தெனாலிராமன் மெதுவா முன்னாடி வரார். ஒரு சின்ன சிரிப்போட, மன்னா, இந்த திருடனை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்றார். அவர் அங்க இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குச்சிய கொடுக்கறார். அப்புறம் சொல்றார், இது சாதாரண குச்சி இல்ல, மந்திர குச்சி. திருடன் கையில இருந்தா நாளைக்கு காலையில சரியா 2 இன்ச் நீளமா வளரும். அந்த வார்த்தை கேட்டதும் ஒருத்தருக்கு மட்டும் உள்ளுக்குள்ள பயம் ஆரம்பமாயிடுச்சு. நாளைக்கு குச்சி வளர்ந்துட்டா நாம மாட்டிக்கிடுவோமேன்னு நினைச்சு அந்த இரவு முழுக்க அவனுக்கு தூக்கம் வரல. அவன் மனசு முழுக்க பயம். இறுதியாக அவன் ஒரு முடிவெடுக்கிறான். குச்சி வளர்ந்தா பிரச்சனை, அதுக்கு முன்னாடியே வெட்டிட்டோம்னா அப்படின்னு நினைச்சு நைட்டோட நைட்டா தன் குச்சியில 2 இன்ச் வெட்டிட்டான். அடுத்த நாள் காலையில அனைவரும் மீண்டும் அரசவைக்கு வராங்க. தெனாலிராமன் ஒவ்வொருத்தருடைய குச்சியையும் பார்த்து செக் பண்றார். அப்போ ஒருத்தரோட குச்சி மட்டும் மத்தவங்கள விட சின்னதா இருக்கு. தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே மன்னரை கண்டு சொல்றார், மன்னா, இவர்தான் திருடன். அந்த மனிதன் உடனே நடுங்க ஆரம்பிச்சிட்டான். பயந்து போய் உண்மைய ஒத்துக்கிட்டான். இங்க எந்த மேஜிக்கும் நடக்கல. தெனாலிராமன் எந்த மந்திரமும் பண்ணல. இது ஒரு ஸ்மார்ட் மைண்ட் கேம். பயம் இருந்ததால திருடன் அவனே தன்னை வெளிப்படுத்திட்டான். நேர்மையா இருந்தா பயமே இருக்காது. புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த பிரச்சனையையும் ஈஸியா தீர்க்கலாம். இந்த கதையில தங்கம் தான் முக்கிய காரணம். அதே தங்கம் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். முதல் கேள்வி, உலகத்துல தங்கம் அதிகமா எங்க கிடைக்குது? பதில், சீனா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா. இந்த நாடுகள்ல தான் அதிகமா தங்கம் தோண்டி எடுக்கப்படுது. அடுத்த கேள்வி, உலகத்திலேயே அதிகமா தங்கம் சேமிச்சு வைத்திருக்கிற நாடு எது? பதில், அமெரிக்கா. இவங்க கிட்டதான் உலகத்திலேயே அதிக கோல்ட் ரிசர்வ் இருக்கு. அடுத்த கேள்வி, இந்தியாவோட நிலை என்ன? பதில், இந்தியா உலக அளவுல டாப் 10ல இருக்குது. நம்ம நாட்டும் பெரிய அளவுல தங்கத்தை சேமிச்சு வைத்திருக்குது. இன்னொரு கேள்வி, தங்கம் ஏன் இவ்வளவு முக்கியம்? பதில், தங்கம் வெறும் நகை மட்டும் இல்ல, அது ஒரு நாட்டோட பொருளாதார பலம், ஒரு ஸ்ட்ராங் ஆசெட். இப்போ உங்களுக்கான கேள்வி, உலகத்துல தங்கம் உற்பத்தியில முதலிடத்துல இருக்கிற நாடு எது? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான பதில நான் பின் பண்றேன். இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கதைகளும் பயனுள்ள தகவல்களும் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நல்ல பழகுவோம், வாழ்க்கையை வாழ்வோம்.